இது ஆணவம். ஓகேவா? குள்ளமா இருக்கும் ஆணவம். அடுத்து கண்மம்னு சொல்லுவோம், ஆனா கர்மாங்கிறது பேரு. ஆணவம், கர்மா. ஆணவம், கண்மம், மாயா. இது மாயை, இந்த நடுவிரல் மாயை. இந்த மூணு நம்மகிட்ட இருந்து எப்ப விலகுதோ, இந்த மூணு எதாவது வருது, ஆணவம், கண்மம், மாயை இருக்கு இல்லையா, இந்த மூணும் எல்லா விதமான எண்ணங்களுக்கும் காரணமா இருக்குது. அப்புறம் செயலும் சொல்லும் தப்பா தான் போகும். இப்போ இந்த மூணையும் நம்ம சரிப்படுத்தி நம்ம வச்சுக்கவே முடியாது. நம்மகிட்ட இருந்து விளக்கணும். நம்மகிட்ட இருந்து விலகுனா இது உயிர், இது உயிர், ஆன்மா, இது பரமான்மா. ஓகேவா? இந்த உயிர்கிட்ட இருந்து இந்த மூணு விலகணும். டோட்டலா விலகுனா எப்படி? இப்படி விலகுனா இந்த பரமாத்மா இந்த ஆன்மாவை கவர் பண்ணிக்கும். அதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரைக்கு அர்த்தம் இதுதான். சரிதானுங்களா? ஏன்னா சாமி எல்லாம் இப்படிதான் உட்காந்துருக்குது, இப்படியே உட்காந்துருக்குது காலகாலமா. அது எக்ஸாம்பிள். அது ஏன் அப்படி உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கத்துக்கிறது ஆத்ம ஞானம். அது அப்படியே உட்காந்துருக்கட்டும், நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன்னா பக்தி மார்க்கம்.